ஹலோ எவ்ரிவான், கெமிக்கல் பாண்டிங் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் அமங் CO3 2- SO3 XeO3 அண்ட் NO3- ஹாவ் பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது ட்ரைகோனல் பிளேனார் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ தான் நம்மளுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த கெமிக்கல் பாண்டிங் பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். PYQ சால்வ் பண்ணி நம்ம கெமிக்கல் பாண்டிங் PYQ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்துட்டு இந்த கொஸ்டின் வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 8 கொஸ்டின் சம்திங் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்களேன். CO3 2- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது கார்பன் இல்லைங்களா? கார்பனோட வேலன்சி 4. ஸோ 4 எலக்ட்ரான்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் காம்பவுண்ட் கொடுத்துட்டாவே இந்த இடத்துல 2- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்ம அதோடய ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணும் பொழுது, அதாவது சரௌண்டிங் எலக்ட்ரான்ஸை நம்ம ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 2 ஆக்சிஜனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் வர மாதிரி நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ O-, ஸோ O- இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓகேங்களா? அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா காம்பவுண்ட் சென்டரில் கார்பன் இருக்கும், டபுள் பாண்ட் O-. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு bond pair plus lone pair. ஓகே, bond pair எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல? 1 2 3 3 சிக்மா பாண்ட். பை இருந்தாலும் அது நம்ம சிக்மா பாண்ட் மட்டும்தான். எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் பாண்ட் பேர் வரும். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கூடாது. எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது சிக்மா பாண்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு 3 சிக்மா பாண்ட் இருக்குது. இப்போ இங்கே வந்து லோன் பேர் எதுவுமே இல்லை. ஸோ 0. சென்ட்ரல் ஆட்டத்தில் எந்த லோன் பேரும் இல்லை, அதனால 0. ஸோ 3ங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா sp2, அதாவது ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 காம்பவுண்டில் இந்த காம்பவுண்ட் வந்து பிளேனார் இருக்குது. ரிமைனிங் 3யும் வந்து பிளேனார் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், SO3 இருக்குது. சல்ஃபர் தான் சென்ட்ரல் ஆட்டம், ஆக்சிஜன் சரௌண்டிங் ஆட்டம். சல்ஃபரோட வேலன்சி 6. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் வந்து நமக்கு டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும் எப்பயுமே. ஸோ மொத்தம் 3 ஆக்சிஜன். ஸோ 3 டபுள் பாண்ட் O அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிங்களேன். பாண்ட் பேர் எவ்வளோ இருக்குது? எத்தனை சிக்மா பாண்ட்? 1 2 3. ஸோ 3 + 0 = 3. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷன் ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி அதுதான், ஷேப்பு அதுதான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டத்தில் எந்த ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இல்லை. ஸோ ஜாமெட்ரி ஷேப்பும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், XeO3. ஜெரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு, அதாவது நோபல் கேஸஸில் வரும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டேட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதோட வேலன்சி. ஸோ எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 3 ஆக்சிஜனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இதோட ஸ்டெரிக் நம்பர் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை இருக்கும்? 3 பாண்ட் பேர், 1 சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா ப்ளஸ் எவ்வளோ லோன் பேர் இருக்குது? ஒரு லோன் பேர் இருக்குது. ஸோ 4 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன் நமக்கு என்ன ஜாமெட்ரி வரும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரமிடல் ஷேப். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி ஈஸியாக வந்து டெட்ராஹெட்ரல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது, பிரமிடல் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மறக்காமல் நம்மளுடைய ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸையும் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா?
இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து பிரமிடல் ஷேப்பில் வருதுங்க. அப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எது பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ ஜெனான் XeO3 அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் இப்போவே. இதில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பி வராது, ஆப்ஷன் சிலே இருக்குது. ஸோ சியும் வராது, ஆப்ஷன் ஏலே இருக்கும், ஏவும் வராது. ஸோ ஆப்வியஸாக நமக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அப்படிங்கிறது இந்த 3 காம்பவுண்ட்டை சால்வ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம NO3க்கும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, NO3 மைனஸ் நைட்ரஜனோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ங்களா. ஒரே ஒரு ஆக்சிஜன் மேலே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஆக்சிஜன் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ O மைனஸ். இப்போ ரிமைனிங் இருக்கிற 2 ஆக்சிஜனும் டபுள் பாண்டாக ஃபார்ம் பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களா எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்குது. 1, 2 and 3. ஸோ ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு 3. சென்ட்ரல் ஆட்டத்தில் எந்த ஒரு லோன் பேரும் இல்லை. ஸோ 0. ஸோ 3 அப்படிங்கும்போது நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா NO3 அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேனார் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நமக்கு கொடுத்துருக்கிறதுலேயே அந்த XeO3 அப்படிங்கிற காம்பவுண்டு மட்டும்தான் ட்ரைகோனல் பிளேனார் அந்த ஷேப்பில் இருக்காது. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைகோனல் ஷேப்பில் தான் இருக்கும், பிளேனார் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.